கூட்டணி எல்லாருமே கூட்டணி கட்டினாங்க, அதுக்கு பிறகு ஒரு வியூகம் இருந்தது. இப்போ கிரவுண்டுக்கு போயாச்சு. எப்படி இந்த கூட்டணி கட்சிகள் அதிமுகவை தனிச்சு வச்சிடலாம், கூட்டணி கட்சிகள் செயல்பாடு எப்படி இருக்கு? ஜெல் ஆயிருக்காங்களா? யாருக்கு நல்ல சாதகமா இருக்கு, யாருக்கு சவாலா இருக்கு? எப்படி மதிப்பிடுறீங்க? அதாவது ஒரு சீட்டெல்லாம் பகிர்ந்து கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ஜெல் ஆகலைன்னா கூட ஆகனா மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் எல்லா கட்சிகளும் இருக்குது. ஆக்சுவலாக மன வருத்தங்கள் பலருக்கு பல விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் கையெழுத்து போட்டாச்சு, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அடுத்தது நீங்கள் வெற்றியை நோக்கி தான் நீங்கள் நடைபெற வேண்டும். அதனால் நடுவில் என்ன மாதிரியான மனக்குறைகள் இருந்தாலும் நீங்கள் அதை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். இப்போ அதிமுகலேயே கேட்டவங்களுக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்காது, அதிமுகலையும் அதிருப்தியாளர்கள்லாம் இருப்பாங்க, எல்லாம் அமமுகலையும் கேட்டவங்களுக்கு சீட் கிடச்சிருக்காது, பல பேர் கட்சி மாதிரி வேறு எங்கேயாவது போயிருப்பாங்க. இருந்தாலும் அந்த கட்சி தலைவர்கள் இருக்கிறவங்களை வச்சுட்டு யாருக்கு கொடுத்தாங்களோ அவங்களுடைய வெற்றிக்கு பாடுபட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அஇஅதிமுகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் வரதுக்கு முன்னாடியே அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற மாதிரி பல எம்எல்ஏக்கள் தொகுதிக்கெலாம் அவர் போனதை நம்ம பார்த்தோம். நம்ம அந்த சமயத்தில் பாஜக போன ஏப்ரலில் பாஜகவோட ஒரு ஒப்பந்தம் போட்டார். போன ஏப்ரல், இப்போ ஒரு வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் அந்த கூட்டணி சரியாக ஜெல்லாகாத அப்படி ஒரு மாதிரி இருந்தது. பல்வேறு விதமான கான்ட்ரவர்சிஸ், அதிமுகவை தலைமையாக ஏற்றுக்கிறதா, என்டிஏ கூட்டணியாக இவர் முதல்வராக சொல்லலை, அது இதுன்னு பல விஷயங்கள் இருந்தது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தினகரன் என்ன பேசுகிறாரு, எங்களை ஒற்றுமைப்படுத்தியது அமித்ஷா தான் சொல்கிறார். அமித்ஷா சொல்லி தான் நான் அன்னைக்கு வந்தேன். இந்த கூட்டணியை ஒன்றுபடுத்தியது அமித்ஷா தான் சொல்கிறார். அதிமுக தலைமை அப்படின்ற விஷயத்தை அவங்க சொல்ல வரல. அதிமுக தலைமைன்றதை அதிமுகவில் இருக்கவும் சொல்ல வரல. இன்னைக்கு விஜய் சொல்கிறாரு, அதிமுகவை மற்றும் சிலர்னு பேசுகிறார் விஜய். அதிமுகவை பற்றி சொல்லும்போது ஒரு கட்சி 55 வருஷமாக இங்கே இருக்குது, ஒரு பைபோலார் பாலிடிக்ஸில் இருக்குது. ஆனால் அதிமுக பற்றி பாஜக தலைமையில் மற்றும் சிலர் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. ஆரம்பிச்சாரு அதிமுகவுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்காமையே கடந்து போகிறாரு. அது மற்றும் சிலர்னு அது என்ன ஐடியாவில் அதை ரொம்ப ஒரு இதாக இட போடுறாரா, சாதாரணமாக இட போட்டு அப்படி கடந்து போகிறாரா, இல்லை ஒரு வேணும்னு பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. என்ன அதோட ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. ஆக்சுவலாக அதிமுக பற்றின ஸ்ட்ராட்டஜி தான் இவங்களுடைய பிரச்சாரம் இருக்குல்ல, எடப்பாடியுடைய பிரச்சாரம் அது தேர்தலுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பின்னாடி அவர் ஆரம்பித்து அவருடைய பாதையில் அவர் தெளிவாக போயில. இப்போ நம்ம குறிப்பாக கூட்டணி கட்சிகளுக்கு இடத்தை ஒதுக்குறோம், இடம் சரியா அப்படின்லாம் பார்க்கப்பட்டது. இப்போ தொகுதியெல்லாம் ஒதுக்கியாச்சு, எதிர்த்தரப்புலையும் கேண்டிடேட்லாம் போட்டு கிட்டத்தட்ட களம் சூடா இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளுக்குள் யாருக்கு நல்ல சாதகமா இருக்கு, யாருக்கு சவாலா இருக்குன்னு உங்களால ஏதாவது ஜட்ஜ் பண்ண முடியுதா? இல்லை, இது நம்ம பாஜக கூட்டணியை பற்றி தான் நீங்கள் அதிமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள், நம்ம பாஜக, பாமக, அமமுக, இதுல யாரு? இல்லை, நானும் விஜய் மாதிரி பாஜக கூட்டணின்னு சொல்லிட்டேன். அதிமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணியை பொறுத்த மட்டும் தினகரன்லாம் ஒரு டயக்னலி ஒரு ஆப்போசிட் ரோல்ல தான் இருந்தார் எடப்பாடிக்கு. இப்போ அவரும் ஓரளவுக்கு ஜெல் ஆயிட்டார். ஏன்னா வின்னபிலிட்டி அவங்களுக்குலாம் இருக்குமா, எப்படி பாக்குறீங்க? வின்னபிலிட்டின்ற பாயிண்ட்ல அவங்க ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு சவுத்துலேயோ இல்லை டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையோ அவங்களுக்கு கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது. அதிமுக வீக்னஸ் இருக்குது. பாமக கொஞ்சம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் பாமக வச்சு அவங்க மேக்கப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாமக அந்த அணியில் இருக்கிறது கொஞ்சம் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்டில் மத்திய வட தமிழகங்களில் கொஞ்சம் போன வாட்டி பார்த்தீங்கன்னா அதிமுக போன அசம்பிளி எலெக்ஷனில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அந்த டிஸ்ட்ரிக்டில், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரே ஒரு இடத்துல வின் பண்ணாங்க. ஒரே ஒரு இடத்துல தான், மதுராந்தகத்தில் மட்டுமே இந்த மரகதமாக வின் பண்ணாங்க. அதே மாதிரி டெல்டாவில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல வின் பண்ணாங்க. 4 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் மந்திரிகள், பழைய மந்திரிகள். ஸோ அந்த மாதிரி ஒரு வீக்கான ஒரு பொசிஷனில் அவங்க சவுத்தில் பார்த்தீங்கன்னா 57 தொகுதியில் 16 தொகுதியில் வின் பண்ணாங்க. அப்போது இந்த வாட்டி இவர் வந்திருக்கிறது, தினகரன் வந்திருக்கிறது, அவருடைய ஓட் பேங்கை எடுத்துன்னு வந்திருப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த இடத்துல திருமதி சசிகலா அவர்கள், ஆமா, அந்த இடத்துல திருமதி சசிகலா. அப்புறம் இந்த இடத்துல சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ல ராமதாஸ் அவர்கள். ஆனால் பாமக என்கிற கட்சி இன்னும் அன்புமணி பின்னாடி தான் இருக்குன்னு ஒரு தோற்றம் தெரிகிற மாதிரி நமக்கு இருக்குது. ஆனால் ராமதாஸ் என்ன சொல்கிறாரு, அவருக்கான ஆதரவு ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அவர் கேண்டிடேட் பல இடத்துல போட்டிருக்காரு, எடப்பாடி தவிர மற்ற எல்லா இடத்துலையும் கேண்டிடேட். அவங்க 2 பேரோட நோக்கம் ஜெயிக்கிறதா இல்லை தினகரன் அன்புமணி அவர்களை கீழே இல்லை? அவங்க வாங்குற ஓட்டு எல்லாமே அதிமுக அணிக்கு அவங்க ஜெயிக்கிற மாதிரி இல்லை, அவங்க அதிமுகவுக்கு போகிற ஓட்டு எடுக்கிற மாதிரி. இதன் மூலமாக திமுக அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குவாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா எடப்பாடி பலம் பெறக்கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கம். யாருடைய நோக்கம்? சசிகலாவுடைய நோக்கம் அதுதான். ராமதாஸுடைய நோக்கம் என்ன? அன்புமணி பலம் பெறக்கூடாது. அவங்க 2 பேருடைய நோக்கம், அந்த நோக்கத்துக்கு ஏற்றபடி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
இவங்களுக்குள்ள ஜெல் ஆகிட்டான்னு கேட்டிங்கன்னா, ஜெல் ஆகிறதோ இல்லையோ ஜெல்லான மாதிரியே ஒரு தோட்டத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா வந்து போருக்கு கிளம்பியாச்சு, இந்த இடத்துல வந்து பிசிறு தட்டக்கூடாது, எங்கேயுமே அபஸ்வரங்கள் பாடக்கூடாது, எங்கேயுமே டிராவல் பண்ணிடணும். வாழ்வா சாவான்ற ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் டிராவல் பண்ணி ஆகணும். அதனால் அமமுகவும் அதுக்கு முன்னாடி எடப்பாடி மேலே இருந்த அந்த அவங்களுக்கு இருந்த பலவிதமான ஒரு விமர்சனங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்க வந்து களத்தில் குதித்து அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் வந்து அதில் பாஜகலேயும் ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கே அண்ணாமலை ஃபேக்டர் எப்படி ஒர்க் பண்ணுன்னு தெரியாது. அவருக்கும் எடப்பாடிக்கும் உள்ள பிரச்சனைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த அணியில 3 முக்கிய புள்ளினா திரு அண்ணாமலை அவர்கள் இருக்காங்க, திரு ராமதாஸ் அவர்கள் இருக்காங்க, சசிகலா அவர்கள். இவங்க எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்தே என்ன செய்ய போறாங்கன்ற கேள்வி. அண்ணாமலை அந்த அணிக்குள்ளேயே இருக்கார். அவர் என்ன பண்ண போறாரு தெரியாது அவருக்கு. ஆக்சுவலா தினகரன் வந்து ஜெல்லான மாதிரி தான் இருக்கார் ஆக்சுவலா. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு கட்சியுடைய மேலிடம் அவருக்கு வந்து வேலை செய்ய சொல்லியிருக்கு. என்டிஏ கூட்டணி ஒரு வெற்றி பெற அளவுக்கு நீங்க வேலை செய்யணும்னு சொல்லிருக்காங்க. அவர் வேலை செய்வாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. பண்ணுவார் தெரியாது. இப்ப நீங்க பாஜக, பாமக, அமமுக இந்த இத்தனை கட்சிகள் தமாகலாம் இருக்கு. ரொம்ப கம்ஃபர்ட்டா யார் இருக்காங்க? ரொம்ப கொஞ்சம் போட்டி கடுமையான சூழல் அப்படி ஏதாவது உங்களால ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கா? அப்படி பண்ண முடியுதா? இல்ல, அதிமுகவுக்கே அது கடுமையான போட்டியா தான் இருக்கு. எல்லா தொகுதிகளுமே கொங்கு மண்டலத்திலேயே உங்களுக்கு கடுமையா தான் இருக்கு. ஓகே, கொங்கு மண்டலத்திலே they are facing tough fight actually. இந்த வாட்டி கொங்கு மண்டலத்திலே அவங்க டஃப்பா ஃபைட் ஃபேஸ் பண்றாங்க ஆக்சுவலா. என்ன பிரச்சனைனா வந்து உங்களுக்கு வந்து இந்த விஜய் ஃபேக்டர் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் ஃபேக்டர் எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டை வந்து எடுக்க போறாங்க, அவங்க திமுக ஓட்டையும் எடுப்பாங்க. நான் இப்படி சொன்னோன்னா திமுக ஓட்டை எடுக்க மாட்டாங்களான்னு பல பேர் கேட்பாங்க. திமுக ஓட்டையும் எடுப்பாங்க. எந்த அளவுக்கு 2 பேர் ஓட்டையும் அவங்க எடுக்கிறாங்கன்றது இன்னும் வந்து புரியாத புதிரா இருக்கு. அதனால இதுல வந்து நீங்க கூட்டணி கட்சிக்கு தான் நெருக்கடினா இல்ல, அந்த அணிக்கும் ஒரு நெருக்கடி இருக்கு. அந்த அணிக்கே டோட்டலா அந்த அணிக்கே நெருக்கடி இருக்கு. அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நெருக்கடியை மீறி வரதுக்கான ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்றாங்க. எடப்பாடியோட பிரச்சாரத்துல வந்து ஒரு கிரௌடு புல்லிங் இருக்கு. அவரும் வந்து கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் ஹிட்டிங் பிலோ த பெல்ட்னு சில கீழே இறங்கி சில விஷயங்கள் பேசுறாரே தவிர மற்றபடி பொதுவாக நல்லா தான் பேசிட்டு வர்றார். ஒரு எதிர்கட்சி தலைவர் முறையில் என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கணும் வச்சுட்டு தான் வர்றார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற பலன் கிடைக்குமான்னா கள சிச்சுவேஷன் அப்படி இல்லை. கடுமையாக போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு.